வணக்கம். பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான். என்ன அப்படின்னா, கனகம்பட்டி சித்தர்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் பழனிக்கு பக்கத்தில் இருக்கிற கனகம்பட்டின்ற கிராமத்தில் அவர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் சிறு சிறு வேலைகள்லாம் அக்கம் பக்கத்தில் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு வேலை கொடுத்தவர் ஏதோ சின்ன வாக்குவாதம் ஆகிருக்குது. உடனே அவர் இவரை அடிச்சிட்டார் போல் இருக்கு. உடனே மயங்கிய நிலைக்கு கனகம்பட்டி சித்தர் போயிட்டார். உடனே அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காட்டு பகுதியில் கொண்டு போய் அவர் போட்டுட்டு வந்துட்டாராம். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவரை எங்கே காணும்னு தேடி இருக்கிறாங்க போல் இருக்கு. தேடி பார்க்கும்போது அந்த மலை அடிவாரத்தில் இவர் மயங்கிய நிலையில இருந்திருக்கிறாரு. உடனே அவரை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கவும் அவர் உயிர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் இருக்கு. உடனே மார்ச்சுவரியில் தூக்கி போட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு ஏதோ ஒரு ஞானம் மாதிரி வந்திருக்குதா சொல்கிறாங்க. மறுபடியும் அவர் கிளம்பி வந்துட்டாராம். அவர் இந்த மதுரை தென் மாவட்டங்கள் சைட்லலாம் அவர் கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கார். அந்த இறந்து போனேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏதோ ஒரு சக்தி வந்திருக்கு. சாதாரணமாக அவர் நல்லா அழுக்காக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜான மாதிரி இருக்கவும் அவர் எப்போவுமே பச்சை கலர் உடை தான் அணிவாராம். ஆனால் கொஞ்சம் கோவப்படுவார் போல் இருக்கு. ரெண்டாவது அவர் மேலே எல்லாம் ஜனங்கள்லாம் கல்லை தூக்கி போடுவாங்களாம். அப்போல்லாம் அவர் கோவமாக தான் பார்த்துருக்கார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சக்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் நிறைய பேர் அவர் ஏதாவது அடித்து ஏதாவது பண்ணுன்னா அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு போல் இருக்கு. சிலர் தூர நின்று தான் பேசியிருக்காங்க. அவர் கிட்ட யாருமே போகலை. ஏதாவது பிரச்சனைன்னு போய் சொன்னால் அவர் முதல்ல கேட்காத மாதிரியே இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு கணவன் மனைவியை பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க. கணவர் கேட்டிருக்கார் போல் இருக்கு, என் மனைவி இந்த மாதிரி பிரிஞ்சு போயிட்டாங்க, நான் அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கவும் இவர் ஒன்றுமே சொல்லலையா, வீட்டில் போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவர் நினச்சிருக்காரு, என்னடா நம்ம பிரிஞ்சு வந்துட்டோன்னு சொன்னால் இவர் போய் சாப்பிடுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. உடனே அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் மனைவி வந்திருந்தாங்களாம். அதனால் நிறைய அற்புதங்கள்லாம் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவரை தெரிஞ்சிருக்குது. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு மூட்டை மாதிரி வச்சுருப்பாராம். அது கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய பாவங்களெல்லாம் நான் மூட்டையாக கட்டி சமக்கிறதாக அப்போ பேசப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ தொழில் சிலருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே போய் அவங்க நின்று கேட்டிருக்காங்க போட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு தொழில் சரியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கல்யாணம் தடைப்பட்டுச்சு அப்படின்னாலும் அவரை போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அவங்களுக்கும் அந்த கல்யாணம் கைகூடி வந்திருக்கு. என்னென்ன ஒருத்தங்க நினச்சி போகிறாங்களோ அந்த காரியங்கள்லாம் நடந்ததுனால இப்போ அவரோட பேர் எல்லா பக்கமும் பரவி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னா, ஹோட்டலாக இருக்கட்டும், சின்ன கடையாக இருக்கட்டும், ஏன் சலூன் கடையாக இருக்கட்டும், ஜவுளி கடையாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் அவர் ஃபோட்டோவை போட்டு வணங்குறாங்க. அவருக்கும் ஒரு சக்தி இருக்குது. அவருக்கு கோவில் மாதிரி அங்கே எழுப்பியிருக்காங்க. அமாவாசை பௌர்ணமியில் விசேஷ பூஜைகள்லாம் அங்கே நடக்கு. உண்மையிலே சக்தி இருக்குது. போயிட்டு வந்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க சக்தி இருக்குது அவருக்கு அப்படின்ட்டு. நிறைய நண்பர்களும் போய் பார்த்துட்டு தான் வராங்க. நிறைய மக்கள் அவரை தேடி போகிறாங்க. அவங்க நினச்ச காரியம்லாம் நடக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கனகம்பட்டி சித்தர். அவர் பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பார். அவர் படத்தை கூட நீங்கள் வச்சு கும்பிடலான்னு என்னோட அபிப்பிராயம். பிரபஞ்சத்திற்கு நன்றி.